கைஸ், வெல்கம் டு ஷாந்திஸ் டெய்லரிங் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி வீடியோ பார்க்குறோம்னா சமையல் வீடியோ தான். என்ன சமைச்சிருக்கோம்னா இலை வடகம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணணும்னு ஷாந்தி சொல்லி தருவாங்க. முதல்ல பச்சரிசி எடுத்துக்கணும். அது ஒரு 2 டம்ளர். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த டம்ளர் எடுத்துக்கணும்னு தோணித்தோ அதில் 2 டம்ளர் எடுத்துக்கணும். அதில் நல்லா தண்ணி விட்டு கழுவி கொட்டிட்டு அதில் 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்கணும். 8 ஹவர்ஸ் ஊறணுமே. பின்பு அதை எடுத்து நல்லா நல்லா வழுவழுன்னு நல்லா அரைச்சி எடுக்கணும். மிக்சியிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுக்கலாம். பின்ன அதை என்ன செய்யணும், ஒரு 8 ஹவர்ஸோ இல்லை 10 ஹவர்ஸோ அதை நல்லா புளிக்க விட்டுறணும். உப்பி வரும், புளித்து நல்லா உப்பி வரும் மாவு. அதுக்கு பிறகு அதில் உப்பிட்டு நல்லா கரைச்சி இந்த நம்ம மிளகா பொடி இல்லை மிளகா உடைச்ச மிளகாய், பின்ன கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் அந்த மாவில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இட்லி மாவும் இல்லாமல் தோசை மாவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பதத்தில் கரைச்சி எடுத்துருக்கணும். நான் உங்களுக்கு அதை காணிக்கிறேன். அந்த பதத்தில் எடுத்துட்டு பின்ன 2 பாத்திரத்தில் கூட இடலாம். இலையிலையும் விட்டு எடுக்கலாம். பின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு துணி ஒரு ஒயிட் கலர் கிளாத் கட்டி அதில் இலை மாவிட்டு இடலாம். தோசை ஆகிட்டு இடலாம். பின்ன இலையிலையும் இட்டுக்கிட்டு ஒரு கண்ணுள்ள தட்டை அந்த வடச்சட்டியில் கவுத்தி வடச்சட்டியில் தண்ணி விட்டு பின்பு அந்த பாத்திரத்தை கவுத்தி அதுக்கு மேலே இலையை வச்சு அதில் இலையில இட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதுலேருந்தும் நம்ம அந்த இலை வடகம் எடுக்கலாம். பின்ன எடுத்து உடனேயும் நம்ம வெயிலில் உணர்த்தா அது ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு முதல் நாள் நைட்டே ஆற்றுல கூட ஒரு பேப்பர்லேயோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ அல்லது ஒரு ஷீட்லேயோ நல்லா அதை உணர்த்திட்டு அடுத்த நாள் காலையில் வெயிலில் வச்சு எடுக்கலாம். எடுத்த பிறகு ஒரு 2-3 நாளாவது அது நல்லா உணர்ந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அது எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டு தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைஜீனிக்கான ஃபுட்டாக்குமே. பின்ன நம்ம கடையிலேருந்து வாங்குறத விட இது நம்ம ஆற்றுலையே பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பின்ன அது சுத்தமாகவும் நம்ம செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அவங்க சொன்னது. ஓகே, நீ இது எப்படி பண்ணுறாங்கன்னு ஃபுல்லும் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்ணே என் கண்ணை கேட்கும் கண்ணை என் கற்பை திருடும் முன்னே நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன். மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய், என் நெஞ்சை கொத்தி தின்றாய். எனக்கு உன்னை நினைவில்லையே. பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்து நனைக்காமலே மடி மட்டும் நனைந்ததை மறந்தது என்ன கதை? ஏ துஷ்யந்தா, ஏ துஷ்யந்தா, உன் சகுந்தலா தேடி வந்தா. அழகான பூக்கள் பூக்கும் தேனாற்றங்கரையில் அடையாளம் தெரியாத ஆலமர இருட்டில் இருள் கூட அறியாத இன்பங்களின் முகத்தில்